இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த காலத்து பசங்களை என்னன்னு சொல்ல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி பழக்கம். நடுராத்திரி வரைக்கும் முழிச்சிருக்கிறது, காலையில லேட்டா எழுந்துக்கிறது. யாரு? விவேக், நான் தான். கைப்பட்டு ஃப்ளவர் வேஸ் கீழே விழுந்துருச்சு. நீ என்ன இன்னும் தூங்கலையா? ஐயோ, தூங்கிட்டு இருந்தேன் தாத்தா. சவுண்டு கேட்டுச்சு, அதான் வெளியே வந்தேன். ஆமா, நீங்க என்ன இந்த நேரத்துல வெளியே இருக்கீங்க? குடிக்க தண்ணி எதுவும் வேணும்? தண்ணியெல்லாம் இல்லை விவேக், சஞ்சனா கிட்ட என் டேப்லெட்ஸ்லாம் இருந்தது. ஓ அப்படியா? இதுக்கு போய் நீங்களாம் வரலாமா? என்கிட்ட சொல்லியிருந்தா நானே கொண்டு வந்திருப்பேன். நீங்க இருங்க தாத்தா, நான் போய் கொண்டு வரேன். ஓகே. விவேக் கிட்ட பேசிட்டு வரேன்னு சொன்னாரு. ஒர்க் இருந்தா அதை முடிச்சுட்டு உன் ரூமுக்கு வரணும். அதை விட்டுட்டு விவேக் ரூம்லயே தூங்குறது என்ன பழக்கம்? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? சொல்லு மித்ரா. ஐயோ தாத்தா, அது எனக்கு ஒரு ஃபாரின் கால் வரணும். அதை அட்டன் பண்ணிட்டு என் ரூம்ல போய் படுக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள விவேக் வந்து வயிறு வலின்னு ரொம்ப துடிச்சிட்டு இருந்தான் தாத்தா. நான் டேப்லெட்ஸும் கொடுத்தேன். ஒருவேளை நான் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஏதாவது வலி வந்தா கஷ்டப்படுவான்னு இங்கே படுத்துட்டேன் தாத்தா. விவேக், என்ன உனக்கு வயிறு வலியா? எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல விவேக். நான் ஏதாவது கஷாயம் போட்டு கொடுத்துருப்பேன்ல. பாவம், அண்ணி இதெல்லாம் உண்மை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ அன்னிக்கிட்ட போய் சொல்ற தவிர வர வழியே இல்லை. ஆமா அண்ணி, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு அண்ணி. அம்மா, ரொம்ப நேரமா எனக்கு வயிறு பயங்கரமா வலிக்குது அண்ணி. பாத்தீங்களா தாத்தா, இதுக்கு போய் நீங்க பதட்டப்பட்டுட்டீங்க. இந்த மாதிரிலாம் பார்த்தாதான் பெரியவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அக்கா, விவேக் மாமாக்கு வயிறு வலி ரொம்ப அதிகமா இருக்கும் போல இருக்கு. நீ தாத்தாக்கு ஒரு கஷாயம் போட்டு கொடுப்பல்ல, அத போட்டு கொடு. டக்குன்னு வயிறு வலி உடனே குறைஞ்சிரும். கஷாயமா? இப்போவா? அதை குடிச்சாதானே வயிறு வலி உடனே குறையும். நான் நாளைக்கு காலையில குடிச்சுக்கிறேன் தாத்தா. அதெல்லாம் முடியாது, இப்பவே குடிக்கணும். இரு, நான் எடுத்துட்டு வரேன். வேண்டாம் அண்ணி. ஐயோ அம்மா. ஐயோ, நைட்டு தேவலாம குடிக்க வச்சுட்டாங்க. வேண்டான்னு சொல்லியும் குடிக்க வச்சுட்டாங்க. வயிறு வர ஒரு மாதிரியா பண்ணுது. எப்பா, ஐயோ. ஹலோ, திரும்ப நீ ஏம்மா வந்திருக்க? இப்ப என்ன குடிக்க வைக்க போற? காஃபி குடுக்கறதுக்காக தான் வந்தேன். எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேனா, போனா போயிட்டு போது பாவம் வயிறு ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னாரே, காஃபியை குடுக்கறதுக்கு தான் நான் வந்தேன். காஃபி வேணுமா? எனக்கு இப்ப காஃபி குடிக்கணும்னே தோணல. ஏன்? வயிறு வலி இன்னும் குறையலையா? இன்னொரு கிளாஸ் கஷாயம் உனக்கு வேணுமாப்பா? வேண்டாம் தாயே,
இப்ப எனக்கு எதுவுமே குடிக்க வேண்டாம். ஏற்கனவே 10 வாட்டி வேலையை காமிச்சிருச்சு. அப்போ உனக்கு வயிறு வலின்னு சொன்னது போய் தானே? அப்படிலாம் இல்லையே. ஆமா, நிஜமாவே வயிறு வலி இருந்துச்சுன்னா கஷாயம் நல்ல சீரா வேலை பார்த்திருக்கும். அது பொய்யா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, முழுசா அது எதிராதான் வேலை பார்க்கும். ஓஹோ, அப்ப உங்க கஷாயத்துக்கு எது தேவை எது தேவைன்னு கூட தெரியுமா? பின்ன உனக்கு தேவைன்னா சொல்லு, இன்னொரு வாட்டி கொண்டு வர. எனக்கு அப்படி ஒரு பம்பர் ஆஃபர்லாம் வேண்டாம்மா. அந்த காஃபி எல்லாம் அங்கேயே இருக்கட்டும். போய் எனக்கு மோர் கொண்டு வா. ஓய், என்ன ஏதோ போனா போகுதுன்னு காஃபி எடுத்துட்டு வந்தா மோர் வேணும்னு ஏதோ பொண்டாட்டிக்கிட்ட ஆர்டர் பண்ற மாதிரி பண்ற? என்ன இது காலங்காத்தால நோய் நோய்னு. அக்கா வேற இல்லல்ல ஹன்சிகா, கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலான்னு பார்த்தா மணி அடிச்சு கொல்றாங்க. ஐயோ அம்மா. ச்சே. தாத்தா ம்? ஆரத்தி எடுத்துக்கோங்க. சஞ்சு. அக்கா, தாத்தா குட் மார்னிங் மை டியர் கிராண்ட் டாட்டர். நீயும் பூஜை எல்லாம் பண்ணணுமா? சரிங்க தாத்தா. ஆ. ஏங்க ஆரத்தி எடுத்துக்கோங்க. ஐயோ மித்ரா, எங்க கிளம்பிட்ட? உன் பொண்டாட்டி பூஜை பண்ணிருக்கா, ஆரத்தி தட்டு காட்டினா நீ எங்க கிளம்பி போய்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை தாத்தா, ஜஸ்ட் கேஷுவலா. வந்து ஆரத்தி எடுத்துட்டு போ. ம். ஒரு நிமிஷம் இருங்க, ஆ. பிரசாதம் எடுத்துட்டு வந்துடுறேன்.